கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. மரணப்படுக்கையில் ஒரு வயது முதிர்ந்த நபர் சில நிமிடங்கள் மட்டுமே தனக்கு வாய்ப்பு என்று சொல்லி தன் வீட்டாருக்கு ஏதோ ஒன்றை சொல்ல முயற்சிக்கிறார். அவரால் பேச முடியவில்லை, முன்முணுக்கிறார். ஆனால் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதிலே நிலம், தோட்டம் அப்படின்ற சொற்கள் மெதுவாக கேட்கிறது. அதனாலே அந்த வீட்டில் ஒருவர் மிகவும் அருகிலே, அவர் வாயின் அருகிலே வந்து உன்னிப்பாக கேட்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை எல்லாரும் கேட்கிற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் சொன்னது தன்னுடைய சொத்துக்களை பற்றிய விவரங்களை சொன்னார். இன்னாருக்கு இன்னாருக்கு இது என்று சொன்னார். அவர் உயிர் பிரிந்தது. இந்த உதாரணம் நமக்கு மிகவும் தெளிவாக விளங்கும். இப்பொழுது சில தினங்கள் கழித்து காரியங்கள் முடிந்த பின்பு அவர்கள் ஒன்றாக உட்கார்ந்து பேசுகிறார். பேசும் பொழுது ஒவ்வொருவரும் ஒரு சொல்லை முக்கியமாக பேசினார்கள். அவர் சொன்னாரே, அவர் அப்படி சொல்லி இருந்தாரே, அதனாலதான் இந்த வசனத்தை குறிப்பிடும் பொழுது முதல் வரியிலே அதை போட்டோம் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. சின்ன பிள்ளைகள் சில நேரத்தில் தன் தாய் தகப்பனிடத்துல எதையாவது கேட்டு பிறகு தாமதமாகுமானால் அவர்கள் உரிமையோடு வந்து கேட்பாங்க. சொன்னீங்க இல்லையா, நீங்க சொன்னீங்களே அப்படின்னு கேட்பாங்க. இந்த சொல்லியிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் அவ்வளவு முக்கியமானதா? நிச்சயமா முக்கியமானது. எழுத்து வடிவிலே இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஒரு மனுஷனிடத்திலே அவன் சொன்னால் அதை நாம் கேட்கணும். நீ சொன்னார், தேவன் ஒன்றை சொன்னார் என்றால் அது எவ்வளவு முக்கியமானது. சில நேரங்களிலே மனிதர்கள் நம்மிடத்தில் சொல்லலாம், நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு சொல்லலாம், அவளுக்கு திராணி இருக்காது. நம்மை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லலாம், வாக்கு கொடுக்கலாம். ஆனால் நமக்கே தெரியும் அவர்கள் சொல்வதிலே நிச்சயம் அவர்களால் செய்யவே முடியாது. ஒரு ஆறுதலுக்காக வேண்டுமானால் நாம் கேட்போம். ஆனால் ஒரு பலமுள்ள ஒரு மனிதன், ஒரு ஐஸ்வர்யவான் இதை உனக்கு தருவேன் என்று சொன்னால் அதை முக்கியமாக நாமே எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிக முக்கியமான ஒன்றை தவறவிடுகிறோம் என்று சொன்னால், தேவன் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளாமல், அந்த ஞாபகமே இல்லாமல் வாழ்க்கையில் பல விஷயங்களிலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னதை ஞாபகம் கொண்டு வந்து அல்லது அதை என் விசுவாசம் ஆக்கி வைத்திருப்பேனானால் அந்த சோதனையிலேயோ துன்பத்திலேயோ நான் துவண்டு போகவே மாட்டேன். நான் தைரியமாக இருப்பேன். விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டுவதற்கு நடுவிலே எதை வைத்து கூட்டுவது? எதை வைத்து எனக்குள் தைரியத்தை நான் வரவழைப்பது? அந்த சூத்திரத்தை தான் ஆவியானவர் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே நமக்கு சொல்லுகிறார். பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6. இங்கே முரண்பாடான ஒன்றை கொண்டு வந்து இந்த இரண்டு விஷயத்திலே நீங்கள் எதன் மேல் உங்கள் நம்பிக்கையை வைக்கப் போகிறீர்கள் என்று நம்மை நிறுத்துகிறார். ஒன்று பணம், இன்னொன்று தேவன்.
இந்த பணத்துக்கும் தேவனுக்குமான வித்தியாசத்தையும் எச்சரிக்கையும் நமது ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்திலே சொல்லி இருக்கிறார். நீங்கள் இந்த பூமியின் பணம் பொருளுக்கும், மேமன் அரமாயிக் சொல், இந்த பூமிக்குரிய பணம் பொருட்கள் எல்லாவற்றுக்கும் மேமன் என்று சொல்வார்கள். அதற்கும் தேவனுக்கும் சேர்ந்து உங்களால ஊழியம் பண்ண வாழ முடியாது. நீங்கள் ஒன்றை நேசித்தால் ஒன்றை பகைப்பீர்கள், அதனால நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்றார். அப்ப இங்க என்னன்றாரு, கடைசியா இந்த நிருபத்தின் இறுதியில 5ஆம் வசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இந்த எண்ணுங்கள் பக்கத்துல என்ன இருக்கு? முற்றுப்புள்ளி இல்லை, கமாவும் இல்லை, ரெண்டும் சேர்ந்து இருக்கு. இந்த ரெண்டு சேர்ந்து வந்தா என்ன பண்ணணும்னா, இப்ப நான் சொன்ன விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்கிறேன், நான் சொன்ன விஷயத்த நீங்க இப்படிதான் செய்ய முடியும் என்று அடுத்து சொல்லுவார். என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? நாம் வாழ்க்கையில தினந்தோறும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? குறிப்பாக நம்முடைய பிரச்சனை பற்றி என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? நம் சவால்களை பற்றி என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்ண போறேன்னே தெரியல, கையை பிசைஞ்சுட்டு இருக்கேன், மூச்சு முட்டுது, நினைச்சாலே கலக்கமா இருக்கு, அந்த நாள் வர வர அவ்வளோ பெரிய ஒரு தொகையை நான் எப்படி கடன் செலுத்த போகிறேன், இததான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இங்கே கர்த்தருக்கு சகாயர் என்று ஒருவர் சொல்லுகிறாராம், ஒருவர் எனக்கு சகாயம் இல்லை, என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறாராம். நடுவுல என்ன வித்தியாசம் வந்தது? ஒருத்தர் விசுவாசத்தோட தைரியமா இருக்கிறார், ஒருவர் விசுவாசமாக இருப்பதாக சொல்லுகிறார், ஆனால் அவர் தைரியமாக பேசவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு விசேஷமான வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வழக்கமான இந்த உலகத்தின் மனிதரை போல வாழ்வதற்கு அல்ல. நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தாராக இல்லாமல் ஒரு விசேஷ வாழ்க்கை வாழும்படி நம்முடைய பேச்சு, நோக்கம் எல்லாம் விசேஷமாக, வித்தியாசமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வசன பகுதியில அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனால் நீங்கள் இப்படி சொல்லலாமே, இவ்வளவுதான். அப்போ பணம் எனக்கு பலமாக இருக்கிறது, அதை சார்ந்துதான் என்னால வாழ முடியும், அதை நான் தேட போகும் பொழுது எனக்கு எந்த உதவியும் இல்லை. குறிப்பாக இந்த வசனத்தை 2 நாட்களுக்கு முன்பாக ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது சொன்னார். அவருக்காக அவர் அதை தியானிப்பதாக சொன்னார். பிறகு அவரே சென்று இந்த மாதம் இதை தியானிக்கலாம் என்று இந்த வசனத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இது எனக்கு தேவையான, எனக்கு ரொம்ப முக்கியமா தேவையாப்பட்டது, அவருக்கு தேவையாப்பட்டது. இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இது நிச்சயமாக அவசியம்தான். இது எனக்கு இப்ப தேவைதான் என்று நீங்கள் சொல்லலாம். மருத்துவமனையில் நாங்கள் இருக்கும் பொழுது சபையை சேர்ந்த ஒரு சகோதரி குடும்பம் அங்க வந்திருந்தாங்க, அவங்க இங்க இருக்காங்க. அவர்களுக்கும் இது நிச்சயமாக இப்பொழுது தேவை. நேற்று மாலை ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவருக்கு சொன்னேன், நாளை காலை தேவனுடைய தொழுகையில உங்கள் இருதயத்துக்கு நம்பிக்கை ஊட்டும் ஒரு வசனம் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது என்று சொன்னேன். அவரும் இங்க இருக்கிறார். நிறைய பேருக்கு நான் சொல்லல, பார்க்கல, ஆனால் இந்த வசனம் இந்த வேளையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும். நீங்கள் இதை சுவீகரித்துக் கொள்ளலாம். You can take this scripture for you personally. Take this scripture for yourself. உங்களுக்காக இந்த வசனத்தை, இந்த வாக்கை நீங்கள் எடுத்து அதை விசுவாசித்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லி இருக்கிறாரே, சொன்னவரு சாதாரணமானவரா இருந்தா விட்டுலாம், சொல்றதெல்லாம் நீ ஒரு பேச்சுன்னு பேசுற, நம்ம அப்படி சொல்லிடுவோம்ல. 10 சொல்லுவார், 100 சொல்லுவார், போப்பா அப்படின்னு. ஆனா சொன்னவர் ரொம்ப முக்கியமான ஒரு பலசாலியா இருந்தா, ஏற்கனவே நமக்கு நிறைய நன்மைகளை செய்து நிரூபித்தவராக இருந்தா,
நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படியா சொன்னாரு, அவரா சொல்லிச்சாரு, அப்படியா, அப்ப நான் கவலைப்பட வேணாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது, அவர் சொல்லிட்டாரா, கன்ஃபார்ம் பண்ணுங்க, மறுபடியும் சொல்லு, அவரா சொன்னார். எப்படி சொன்னார்? நீங்க தேவன் சொல்லும் பொழுது ரெண்டு எதிர்மறையாக சொல்றார். நான் உன்னோட இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இங்க எப்படி சொன்னாரு? never leave you, never forsake you. கிரேக்க மொழியில நேரடியாக சொல்வதை விட எதிர்மறையாக சொல்வது கொஞ்சம் வலு அதிகம். அந்த மொழியில அப்படி ஒரு வலு அதிகமாக புரிந்து கொள்ளப்படும். never. நம்மெல்லாம் கூட நெவர்லாம் சொல்லுவோம். நம்ம நெவருக்கு மதிப்பு ரொம்ப கம்மி, பலம் ரொம்ப கம்மி. உன்னை விட்டுட்டு போவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா கூட நம்மளால முடியாது. நம்ம போயிட்டோம்னா, ஏன்னா நம்மளோட பலம் அவ்வளவுதான், நம்மளுடைய சக்தி அவ்வளவுதான். ஆனா இங்க தேவன் சொல்லுகிறார், இந்த எபிரேய மக்களுக்கு இதை குறிப்பாக ரெண்டு சந்தர்ப்பங்களிலே வேதத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பு சொன்னதும், ஒரு தனி மனிதனாகிய ஒரு தலைவனுக்கு சொன்னதும் ஆகிய ரெண்டு இடத்துல இந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேவன் சொன்னதை அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். தேவன் சொன்னார். அதை கொண்டு போய் இவர் சொல்றார், ஜனங்களுக்கு சொல்ற, பயப்படாதீங்க, அவங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்றார். அப்படியானால் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொன்ன சந்தர்ப்பம் இந்த இடத்துல பார்க்கும்போது, அந்த முதல் சந்தர்ப்பத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜனங்க எப்படி இருந்தாங்களா? பயந்திருந்தாங்க. என்னம்பான சகோதரி சகோதரியே, தேவனுடைய ஜனமே, உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏதோ ஒரு பயம் இருக்கிறதா? எதை பற்றியாவது ஒரு பயம் இப்ப இருக்கிறதா? நினைச்சாலே பயமா இருக்கு. சில தினங்களாக எனக்கு என்னமோ ஒரு பயமா இருக்கு. நெருங்கி வர வர என்னுடைய அந்த வேலை, என்னுடைய சவாலை நான் எப்படி முடிக்க போகிறேன் என்று பயமா இருக்கு. இந்த பயமா இருக்குன்னு உங்களுக்கு இருந்தா இது உங்களுக்கு தான். ஏன்னா அவர்களுக்கு பயப்பட வேண்டாம்னு சொன்னா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த நேரத்துல பயந்து இருக்கான். அப்ப சொல்ற, நான் உன்னை விடவே மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன், உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்ற. எப்படி இருக்கும்ல சில நேரங்கள் அப்படிதான். ஒரு பயப்படுகிறார், கால் நடுங்குகிறது. அப்ப அம்மாவோ அப்பாவோ அப்படியே கையை பிடிப்பாங்க. இங்கதான் இருக்கு, கையை பிடிச்சிட்டு இருக்க, நான் போக மாட்டேன், டாடி போக மாட்டேன், அம்மா உன்னை விட்டு போகவே மாட்டேன், நீ அழாத அப்படின்னு. தேவன் உங்கள் கையை இந்த காலையில பிடித்து, நீ போக மாட்டேன், நான் உன்னை போக மாட்டேன், அவன் கூட தான் இருக்கேன், அவன் கூட தான் இருக்கேன்ற. நீங்க ஐசியூல கூட போகல, அவர் வருவார். நீங்கள் மரணத்தில் விழிப்பே கூட இருங்களேன், அவர் உங்களோடு கூட தான் இருப்பார். நீங்கள் நிர்கதியாக யாரும் இல்லை என்று நினைங்களேன், அப்ப அவர் உங்களோடு தான் இருப்பார். I will never leave you. அப்போ இவன் பயந்து இருக்கும்போது தான் சொன்னாரு, உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். இன்னொரு சந்தர்ப்பம், யோசுவாவின் புத்தகம். இவர் ஒரு தனி மனிதன் தான், ஆனா இவருடைய டாஸ்க் ரொம்ப பெருசு. மோசேவாகிய மிகப்பெரிய ஒரு தலைமை, 40 ஆண்டு காலம் முடியுது. அடுத்து ஒரு பெரிய பொறுப்பை அவர் எடுக்கணும். இந்த பொறுப்பு ரொம்ப தொல்லப்பற்ற பொறுப்பு. என்னன்னா பங்கிட்டு கொடுக்குற வேலை. நடத்தின்னு போறது கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுக்கே மோசைக்கு மூச்சு முட்டிச்சு, அவரு காணாமக்குள்ள போல, அவரு போயிட்டாரு மேல. ஆனா இப்ப யோசுவாவுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னா, நிலங்களை எல்லாம் கோத்திரத்தாருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்ப தேவனே முன்கூட்டியே சொல்லிடுறார், பயப்படாத, கலங்காத, திகைக்காத. இதெல்லாமே மோசே அந்த யோசுவாவுடைய உள்ளத்துக்குள் இருக்கிற அப்படியே மோதி கொண்டிருக்கிற எண்ணங்கள், இங்கும் அங்குமாக அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம கூட சில நேரத்தில் அப்படிதான் வெரி பேனிக்.
என்ன சிந்திக்கிறோம், என்ன சிந்திக்கணும்னே தெரியாது. சமீபத்தில் அப்படிதான் நான் பார்த்தேன். என்ன சொல்லணும்னு அப்படியே தடுமாறி நிற்கிறதை பார்த்தேன். அவர்கள் அப்படியே மருண்டு கலங்கிறதை பார்த்தேன். நமக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கும், அவர் என்ன சொன்னார்ன்றது ஞாபகம் இருக்கும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம் தேவனுடைய பிள்ளைகள், நம்மளுடைய விசேஷமான தேவனுடைய பிள்ளைகள். நம்ம அவர் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கணும். யோசுவாவை பார்த்து சொல்றாரு, 5ஆம் வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. என்ன மாதிரி ப்ராமிஸ் பாத்தீங்களா? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், அதாவது ஒரு எக்ஸ்டென்ட் சொல்ற, ஒரு எக்ஸ்ட்ரீம் சொல்ற. ஒரு 2 நாள் கூட இருக்கேன், இந்த டிராவல்ல நான் கூட இருக்கேன். சில நேரங்கள்ல மரண வீட்டிலே நாம் ஒரு 4 நாள் இருப்போம், ஒரு 3 நாள் இருப்போம், மேக்சிமம் இருப்போம். அப்புறம் அவங்களோட இருக்க முடியாது இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்துடும், நம்ம வேலை இருக்கு இல்லையா, நிர்பந்தமா நம்ம வந்ததான் அதனால வேற வழி கிடையாது. ஆனால் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், இத நீங்க எடுத்துக்கிறீங்களா? நான் எடுத்துக்கிறேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நம்மோடு கூடவே இருக்கும்படியாக ஒருவர் இருக்கக்கூடுமானால் அது தேவனாக மட்டும்தான் இருக்க முடியும். ரொம்ப நேசித்து சொல்லலாம், உயிர் போல நேசித்து சொல்லலாம். யோனத்தானுக்கு தாவீதுக்கு ரொம்ப ஆசைதான். யோனத்தானோட ஆசை என்னன்னா, தாவீது சிங்காசனத்துல உட்கார்ந்த பிறகு அந்த தாவீது தனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா என்ன பொறுப்பா இருந்திருக்கும் நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். ஒரு தளபதி போல, அல்லது தாவீதுக்கு அருகிலிருந்து அவனை காக்கிற ஒரு மெய்காப்பாளனாக ஒரு பொறுப்பு இருந்தா போதும், அந்த தாவீதை உயிர் போல காப்பாற்றும் ஒரு வேலை கிடைச்சா போதும்னு யோனத்தான் நினைச்சிருக்கலாம். ஆனால் அவ்வளவு அன்பு, அவ்வளவு அன்பு யோனத்தானுக்கு. ஆனால் இல்லையே, உண்மையான அன்பு விரும்பினா சொன்னா யோனத்தான், ஆனா இல்லை, இருக்க முடியல. நம்ம நேசிப்பவர்கள் நம்மோடு, நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர்கள் இருப்பார்களா என்று நமக்கு தெரியாது. சொல்லலாம், அவர்கள் இருக்கலாம். ஆனால் நம் தேவன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த இடத்துல கூட ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஒரு கலக்கம் யோசுவாவுடைய மனதில். என்ன பண்ண போறேன் நான்? அவ்வளோ பெரிய லீடரையே இவன் கலங்கடிச்சு, அந்த லீடர் அப்பப்ப தரையோட விழுந்துருவார் மோசே. ஒரு கட்டத்துல அவரே சொல்றாரு, என் பேரு கிறுக்கி போட்டுருங்க, வாழவே வேணாம், என்னை எடுத்துருங்க. அந்த அளவுக்கு மோசையை பாடாப்படுத்தினாங்க. அப்ப கூடவே இருந்து பார்த்துட்டே இருந்தார் யோசுவா. யோசுவாவோட டர்ன், அவர் கர்த்தருடைய வேலை செய்ய வேண்டும். அப்ப சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு, நல்ல கவனிங்க. அத கேட்டுட்டோம், அதுக்கப்புறமா அவர் நம்ம மேல கவனமா இருப்பார். என்ன கவனமா இருப்பார்னா, நம்ம அவர் சொன்னதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமா? அந்த அளவுக்கு சொல்லிட்டாரு, அவ்வளவு பெருசா சொல்லிட்டார். அப்படி ஒருத்தரும் உலகத்துல யாருமே சொல்ல முடியாத மாதிரி அவர் நம்ம சொல்லி இருக்கிறார். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நாம் அவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறோமா? அதை அவர் பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு கட்டத்துல பார்க்கும்போது ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு தேவனுக்கு. அப்ப ஒரு உதாரணத்தை தேடி அந்த மனுஷனுக்கு புரிகிற ஒரு உதாரணத்தை சொல்றார். இப்ப நம்ம படிச்சோம் இல்லைங்களா, எரேமியா 35ஆம் அதிகாரம். ரேகாவின் குடும்பத்தார், தேவன் சொல்றாரு, அந்த குடும்பத்தாரை கொஞ்சம் கூட்டுப்பா, ஆலயத்திலே பிரபுக்களோட அறையிலே அவர்களுக்கு ஒரு விருந்து என்று சொல்லி கூப்பிடு. அவங்க எல்லாம் வந்த உடனே அவளுக்கு முன்பு திராட்சை ரசத்தை வைத்து விடு. அந்த விருந்துக்கு முன்னால திராட்சை ரசம் குடிப்பது வழக்கம். வச்சுட்டாங்க. வச்ச உடனே அவங்க சொல்றாங்க, நாங்கள் குடிப்பதில்லை. ஒரு எபிரியனாக, ஒரு யூதனாக
அன்னைக்கு இருந்த காலகட்டத்திலே ஒரு திராட்சரசம் விருந்தில வைக்கப்பட்டால் அதை மறுத்தா என்ன தெரியுங்களா அர்த்தம்? நான் உன்னை விரும்பவில்லை, இங்க இருக்க விரும்பவில்லை, அப்படி அர்த்தம். நம்ம கூட அந்த வேலை செய்வோம் இல்ல? ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்கல, வேற வழி இல்லை, அவங்க வீட்டுக்கு போயிட்டோம், அவங்க எதையாவது சாப்பிட கொடுக்குறாங்கன்னு சொல்லுவோம், வேண்டாம் அப்படின்னு. உள்ள பசிக்கும் கூட, ஆனா நமக்கு விருப்பம் இல்லை, அவங்க நமக்கு பிடிக்கல. அங்க நம்மளால ஒரு மகிழ்ச்சியா அன்பா இருக்க முடியாதுன்றதுனால என்ன பண்ணிடுவோம்? அவர்கள் கொடுக்கும் தண்ணீரை கூட குடிக்க மாட்டோம். வெளியே வந்து சொல்லுவோம், பச்சை தண்ணி குடிச்சு வந்துட்டாங்க, கொஞ்சம் பாட்டில தண்ணி இல்லை. அந்த அளவுக்கு வைராக்கி பாருங்க. இவங்க சொல்றாங்க திராட்சரசம் குடிக்க மாட்டோம். அவங்க அதிர்ச்சியாகி கேட்கிறாங்க, தேவன் வேற சொன்னாரு, இவங்களை கூப்பிட்டு வச்சு திராட்சரசத்தை குடுன்னு வேற சொன்னாரு, தேவனுடைய கட்டளை வேற, இவன் என்ன குடிக்க மாட்டேன்றான். இப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல எங்களுடைய ஃபாதர் சொல்லி இருக்கிறாரு, அதை கேட்டு எங்கள் தகப்பனார்கள் வரிசை எங்களுக்கு அதை சொல்லியிருக்காங்க, நாங்க இதை கடைபிடிக்கிறோம், நாங்க குடிக்க மாட்டோம், திராட்சரசம் நாங்க குடிக்க மாட்டோம், திராட்சை தோட்டம் நாட்ட மாட்டோம், எங்களுக்கான வீடை கட்ட மாட்டோம், நாங்க பரதேசியாக கூடாரத்திலே மட்டும்தான் வசிப்போம், அப்படின்னா வாழணும்னு எங்கள் தகப்பனார் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார். அவர் சொன்ன உடனே எங்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. தேவன் சொன்னாரு, பாத்தீங்களாப்பா, பூமியில் இருக்கிற ஒரு குடும்ப தகப்பன் நீ இப்படி இருக்கணும்பான்னு சொன்னதை கேட்டு பிள்ளைகளின் பிள்ளைகள் என்னாலா சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டு இருக்காங்க இல்லையா? நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் ஏன் கேட்பதில்லை? நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் ஏன் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை? இந்த தவறை நாம் செய்கிறோம். இந்த வழியில நம்மை நாம் நினைச்சு பார்ப்போம். அந்த ரேகாவின் குடும்பத்தார் தன் தகப்பன் சொன்ன சொல்லை கேட்டு 1-2 இல்ல, ரொம்ப முக்கியமானது, வீடு கட்டக்கூடாது, தோட்டம் வைக்கக்கூடாது, திராட்சரசம் குடிக்க கூடாது, தற்காலிகமாக எங்க இருந்தாலும் ஒரு டென்ட் போட்டு மட்டும்தான் வாழணுமா. எப்படி ஒரு தலைமுறை அவர் கண்ணை மூடுற வரைக்கும் பல்ல கட்சிகள் தான் இருந்துடலாம், மனுஷன் போன பிறகு அதுக்கப்புறமா நம்ம பிள்ளைங்க அவங்க இருக்கட்டுமே, அவங்க விருப்பப்படி இருக்கட்டுமே, அப்படி இல்லையே. அவங்க இதை பார்த்த உடனே தேவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது, ஒரு பூமிக்குரிய ஒரு தகப்பன் சொன்னது, பூமிக்குரிய அந்த பிள்ளைகள் இவ்வளவோ கவனமா அவங்க தலைமுறை தாண்டி காப்பாத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். அவங்களுக்காக நான் என்னவெல்லாம் செய்தனேன், எப்படியெல்லாம் அவங்களை காப்பாத்தினேன், எப்படியெல்லாம் நான் அவங்களை வழி நடத்தினேன் என் சொல்லி நீங்கள் நினைவில் வச்சுக்க மாட்டீங்களே. இந்த காலையில தேவன் நம்மை பார்த்து ஏதாவது இப்படி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்வோம்? தேவனுடைய சொல்லை அவர் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. மனிதர் சொன்னதே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அவங்க சொல்லியிருக்காங்க, எப்படி இருந்தாலும் நிச்சயமா எனக்கு உதவி பண்ணுவாங்க, அவர் சொல்லிட்டாரு, நிச்சயமா அவர் எப்படியாவது எனக்கு உதவி பண்ணிடுவார். மனுஷன் மேல ஓரளவுக்கு நம்ம நம்பிக்கை வைக்கிறோமே. தேவன் மீதான நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 32:9. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. எப்படி அழகா சொன்னாங்க, சொன்னீங்கல்ல, குழந்தை சொல்ற மாதிரி இருக்குல்ல, உன் இனத்தாரிடத்துக்கு போ, நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு நன்மை செய்வேன், அப்படி சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அப்படி சொல்லி இருக்கிறவரே அப்படின்னு சொன்ன பிறகு தேவன் என்ன வாய்ப்பு அவருக்கு? சொன்னதை செய்யறதா வாய்ப்பு. அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்னு ஒருத்தர்கிட்ட ஆரம்பிக்கல, அவர் அட்டென்ஷன் ஆயிடுவார். என்னடா இவங்கிட்ட என்ன சொன்னேன், அப்போ இத சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டா வேற ஆப்ஷனே கிடையாது. ஆனாலும் நம்ம எல்லாம் கொஞ்சம் மாறுவோம். அப்படியா சொன்னேன், நான் அந்த அர்த்தத்துல சொல்லியப்பா, நம்மளாம் மாத்தி கித்தி தப்பிச்சு வெளியே வந்துருவோம். ஏன்னா அந்த நேரத்துக்கு நம்மளால முடியாது, சொன்ன நேரத்துக்கு வேணா பண்ணிருப்போம். நம்ம மனுஷன்,
நாம் பலவீனர், நாம் மாறக்கூடியவர்கள். ஆனா தேவன் அப்படி கிடையாது. தேவன் அப்படி கிடையாது. யோபின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோபு 33:14. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. என்ன அழகான ஒரு புரிதல் பார்த்தீங்களா? நண்பர்களில் ஒருத்தர் பேசுறார், தேவன் சொல்லிட்டதே திருத்துவதற்கு அவர் இல்லை. அவரை நம்ம திருத்துவோம். சாரி, நான் அப்படி சொல்லிட்டேன், சாரி, நம்ம சொல்லிடுவோம். நமக்கே தெரியும், சரி மனுஷன் இவ்வளவுதான். ஏன்னா நம்மளே மாத்திரம் இல்லை, நம்மளே சொல்லிட்டு முடியலன்றமில்ல அதுக்கப்புறமா. ஆனால் தேவன் நம்முடைய ஆவியிலே ஒரு பயம், இது ஒரு கலக்கம். நீ பயப்படாதேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிருந்திருப்பீங்கன்னா, நீ கலங்க வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒருவர்களோடு இல்லை என்று நீங்கள் நினைத்து ஏங்குவீர்களானால், இந்த வேளையிலே தேவன் சொல்றாரு, ரெண்டு முக்கியமான வார்த்தை சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இது ரெண்டும் நமக்காக தான் சொல்லியிருக்கிறார். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 3:18. என் தாசனாகிய தாவீதின் கையினால் அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே. அப்ப அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. தேவன் சொன்னதை அவர்கள் ரொம்ப மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த வாக்கை பிடிச்சுக்கிட்டு வாழுற ஒரு பழக்கம். அதனால நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்னன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபியுங்கள். தேவனே நீ இப்படி சொல்லி இருக்கிறீரே, அதனால நான் கேட்கிறேன், என் பிரச்சனை இது. ஆனா நீங்க இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்கல்ல, இப்படி ஒரு ப்ராமிஸ் நீங்க பண்ணிருக்கீங்கல்ல, அதனால இந்த விஷயத்துல எனக்கு நீர் இறங்கும். சுகத்துக்காக, நன்மைகளுக்காக, நீங்கள் ஏதோ ஒரு சிக்கலிலே காப்பாற்றப்படுவதற்காக, உங்கள் வாழ்வில் ஒரு தெளிவான பாதையிலே செல்வதற்காக, எல்லாவற்றுக்கும் மகாமேன்மையும் அருமையமான வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகாமேன்மையும் அருமையமான வாக்குகள் இம்மைக்கும் இனிவரும் ஜீவனுக்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லி இருக்கிறாரே, நாம் கூட இந்த பழக்கத்தை கொண்டு வரணும். தேவனே நீர் சொல்லி இருக்கிறீரே. சில விஷயங்கள் நம்மளே மனசுல முடிச்சு வச்சிடறோம். க்ளோஸ் தி ஃபைல். இதுக்கப்புறம் இது மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் வாழ்க்கைக்கு உங்களுக்கு அது ரொம்ப அவசியம் தான். ஆனால் நீங்கள் என்ன முடிவு செஞ்சுட்டீங்க? இதுக்கு மேல நம்பிக்கை, என்னால் ஆன முயற்சி நான் பண்ணிட்டேன், இதுவரைக்கும் நான் ஜெபமும் பண்ணிட்டேன், எந்த மாற்றமும் வரல. ஆனால் கைவிடாமல் என்னோடு கூட இருந்து என்னை பராமரித்து என்னை நடத்தி கொண்டிருக்கிற தேவனிடத்துல நான் நம்பிக்கை வைத்து அவர்கிட்ட சொல்லிட்டேன், தேவனே நீர் சொல்லி இருக்கிறேன், எனக்கான ஆறுதல் இந்த விஷயத்தில் நின்றார், எனக்கான சமாதானத்தை இந்த விஷயத்தில் நின்றார், எனக்கான நிம்மதியை இந்த விஷயத்தில் நின்றார். ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜெபத்தை இன்னைக்கு பண்ணுங்க. அந்த பழைய ஃபைல் எடுத்துட்டு பண்ணுங்க. பழைய அந்த விண்ணப்பத்தை விட்டுட்டும் இல்ல, இனி நான் கேட்கிறதா இல்ல அப்படின்னு விட்டுட்டும் இல்ல, அதை எடுங்க. தேவனே நீ சொல்லி இருக்கிறீரே, நீ சொல்லி இருக்கிறீரே. ஏன்னா ஆவியானவர் சொல்லி கொடுக்குறாரு நம்மளுக்கு. அவர் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? வாசிப்போம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 ராஜாக்கள் 20:28. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடியினால், நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன், அதனாலே நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்றான். கர்த்தர் சொல்றார். எதிராளி ஒண்ணு சொல்றான், எதிரி ஒண்ணு சொல்றான்.
கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறாரு இல்ல. சில நேரத்தில் நம்ம கூட சொல்றோம் இல்ல, அவன் சொன்னா என்ன, இவன் சொன்னா என்ன, நீ என்ன சொல்ற? முக்கியமான ஆள் நான் என்ன சொல்றேன் அதை பார்ப்பா, நீயே அவங்க சொல்றதெல்லாம் கேட்கிற. நாம் நிறைய சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தேவன் சொன்னதை மறந்து விடும் அளவுக்கு, அதை நிறைவில் வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அநேகர் இந்த உலகம் சொல்வதை எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். செல்பேசி ஒன்று இருக்கே, அது நிறைய சொல்லுது, அது பேசுது, அது சொல்றதையெல்லாம் வேற கேட்டுட்டே இருக்கிறோம். நான் மனிதன் சொல்வதையெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறோம். சொல்ற அவன் சொல்லிட்டு இருந்தான், ஆனா தேவன் நமக்கு சொன்னார் இல்ல, நான் உன்னை விடுவிப்பேன் என்று தேவன் சொன்னார். அவர் சொல்றார், பயப்பட வேண்டாம். 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 21:8. நான் அவளுக்கு கற்பித்த எல்லாவற்றின்படியும் என் தாசனாகிய மோசே அவளுக்கு கற்பித்த எல்லா நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்ய ஜாக்கிரதையா இருந்தார்களே, ஆனால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலையப்படுவதில்லை என்று சொல்லி இருந்தார். அன்னைக்கெல்லாம் இப்படி ஒரு ஃபுல் பைபிள், பிரிண்டட் பைபிள் அவங்க கையிலாம் கிடையாது. தோல் சுருள்கள் வைத்திருந்த காலத்திலே அது தேவாலயத்துல இருக்கும். கொஞ்ச காலம் கழித்துதான் அவர்கள் அதை பதிவு எடுத்து ஆங்காங்கே ஜெபாலயங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஆண்டவருக்கு பிறகுதான், அதுவும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இப்படி கம்பைல்டு புக் பைபிள் நம்ம கிட்ட வந்தது. நம்ம தான் ரொம்ப பெரிய பாக்கியசாலி. அன்னைக்கெல்லாம் ஒரு சொல்ல ஞாபகம் வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம். நமக்கு சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே கையில வச்சிருக்கோம். பிரச்சனை என்னன்னா, எல்லாம் கையில இருக்கு, ஆனா என் நினைவில் என் விசுவாசமாக இருக்கிறதா? என் நினைவில் என் விசுவாசமா இருக்கிறதா? அதான் கேள்வி. ஏன் இன்னைக்கு விசுவாசத்தோட நமக்கு தைரியம் இல்லை? தைரியம் ஒருத்தருக்கு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பேசும்போது தெரிஞ்சுக்கலாம். ஐயோ பயமா இருப்பா அப்படின்னா தைரியசாலி இல்லை. என்னால முடியாது, தைரியசாலி இல்லை. நான் என்ன பண்ண போறனோ, தைரியசாலி இல்லை. கர்த்தர் சகாயம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றால் அவன் விசுவாசத்தோட தைரியமா இருக்கிறவன். ஏன்னா சொன்னவர் பவுல் இல்ல. அவர் ஏன் அப்படி சொன்னார் தெரியுங்களா? அவருக்கு அப்படி ஒரு சொல் வந்தது, உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும்னு ஒரு வந்தது. அதனால சொன்னதை அவர் ஞாபகம் வச்சுட்டு என்னன்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அவர் தான் சொன்னார் ஏற்கனவே, உன்னுடைய பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். பலவீனமா இருக்கிற சகோதரிகள், வியாதிக்கு டெஸ்ட் எடுத்தா வியாதி குறிகள் மட்டும் தெரிகிறது தவிர வியாதி இல்லை. அறிகுறி சிம்டம் தெரியுது, சிம்டம் டெஸ்ட்ல தெரியாது. ஆனா வலிக்குது, ஆனா வேதனையா இருக்கு, ஆனாலும் ஏதோ ஒரு கஷ்டம், பலவீனம் இருக்கிறது. என்ன பண்றது? உங்கள் பலவீனத்திலே கிறிஸ்துவின் பலம் இருக்கிறது என்று ஒரு வாக்கு இருக்கா இல்லையா? அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அதை விசுவாசியுங்கள். அந்த வலிக்கு மேல சத்தமா சொல்லுங்க, அந்த பலவீனத்துக்கு மேல சத்தமா சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இப்படிதான் வாழணும் ஒரு கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை. இப்படிதான் வாழணும் நம்ம. இந்த முறைதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல பாருங்க, அவர் தானே ஜெபம் பண்ணாரு 3 முறை, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வலிக்குதுன்னு 3 முறை பண்ணாராமே. பதில் என்ன வந்தது? உன் பலவீனத்துல என் பலம் விளங்கும், உன் பலவீனத்துல என் பலம் விளங்கும். அவ்வளவுதான், அதை புடிச்சுக்கிட்டாரு அவரு. அடுத்து எல்லா சந்தர்ப்பங்களும் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. ஏன் எப்படி இருக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்டார். என்ன சொல்றாரு? பலம் நீ பணத்தை ஏன்பா நினைச்சு இருக்கிற? பலம் நீ மனிதனையே நினைக்கிற? பலம் நீ இந்த உலகத்தினுடைய பலத்தை ஏறி நம்பிக்கொண்டிருக்கிற? அது வேணவே வேணும். அது இல்லாம, மொத்தமா இல்லாமலேயே நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். அது எப்படி சொன்னாரு? I will never leave. நம்ம ஆசைப்பட்டா கூட ஒருத்தருக்கு இப்படி சொல்லவே முடியாது. சொன்னாலும் நம்மளால அதை காப்பாற்ற முடியாது.
தேவன் அப்படி சொல்லி இருக்கிறாரு. இந்த எபிரேய புத்தகத்துல இந்த ஆசிரியர் என்ன பண்ணாரு, இந்த சொல்லி இருக்கிறார் அப்படின்ற விஷயத்த 13ஆம் அதிகாரத்துல சொல்றதுக்கு முன்னால சில விஷயங்களை அவங்களுக்கு இதே மாதிரி சொல்லி அந்த நிறுவனத்துல அவங்களை கூட்டிட்டு வர்றாரு. சில வசனங்கள் பாருங்க. எபிரேயர் 2:13, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொன்னது அவருக்காக, ஜனங்களுக்காக எனக்கு ஒரு உடல் ஆயத்தம் பண்ணுங்க, நான் போய் மரிக்க போகிறேன் அப்படின்னு பரலோகத்திலே தேவனோடு கூட பேசினதாக இந்த தீர்க்க தரிசன வசனம் இது. அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், நமக்காக அவர் மரிப்பதாக. அடுத்தது 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லி இருக்கிறார். இதுல என்ன விஷயம்? இப்படி சொன்னதுனால பின்னால யோசுவா சொல்றார், தாவீதும் சொல்றார், நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிறிஸ்து வைத்திருக்கிறார். 8ஆம் வசனம். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரு. அப்படின்னா அவங்க எதை ரொம்ப பிடிச்சிட்டாங்கன்னா, தேவன் என்ன சொன்னார், இதை பற்றி அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்றதுல அவங்க கவனமா இருக்காங்க. நல்லா யோசிங்க. முக்கியமான விஷயம், உங்கள் பிரச்சனை என்ன, அதை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், இதை தேடுங்கள். அதற்கான வாக்கை தேடுங்கள், அந்த வாக்கை படியுங்கள், அந்த வாக்கை விசுவாசியுங்கள். அப்ப ஏற்கனவே விசுவாசத்தோட நமக்கு என்ன கூடும், தைரியம் கூடும். அவர் சொல்லி இருக்கிறார் என்பதை யாருமே வச்சிக்காத ஒருத்தரால வெறுமனே தைரியத்தை அப்படி கூட்டினா கூட அது அவங்களுக்கு தைரியமா இருக்காது. துணிச்சலும் துணிகரமாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தைரியமாக விசுவாசத்தோடு வருகிற தைரியமா இருக்காது. தேவனுடைய வசனம் நம்மோடு பேசுகிறது, நம்மை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறது, நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. யார் இதை எடுத்துக் கொள்ளுகிறார்களோ, யார் இதை பற்றி கொள்ளுகிறார்களோ, யார் இதை விசுவாசிக்கிறார்களோ, அது அவர்களுக்குள்ள கிரியை செய்யும். It will work in you when you believe in that. நீங்கள் அதை விசுவாசித்தால் மட்டும்தான். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர். அப்படியே வேறு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைப்படி என்றைக்கும் ஆசாரியர் இருக்கிற என்று சொல்லி இருக்கிறார். தேவன் பாருங்க, சொல்லி இருக்கிறார்ன்றதெல்லாம் அவர் காமிச்சுட்டே வர. 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அப்போ இந்த எபிரேய மக்களை என்ன ஒரு வகையில அவர் சொல்லிட்டே கூட்டிட்டு வர்றாருன்னா, தேவன் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார் இல்ல, அவர் தான் இதையும் சொல்லி இருக்கிறார். 13ஆம் அதிகாரம் வந்துட்டு உடனே என்ன சொல்றாரு, அவர் இதை சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், தைரியமா நீங்க தைரியமா இருங்க. எபிரேய மக்கள் யூதர்களாலும் புறஜாதியானாலும் குறிப்பாக ரோம அரசாங்கத்தாலும் ரொம்ப துன்பப்பட்ட சமயம் அது. இந்த நிறுவனம் அவங்க கையில போய் சேரும் எல்லா டைரக்ஷன்ல அவங்க ரொம்ப துன்பப்பட்டாங்க. அவங்க விசுவாசத்திலே தளர்ந்து போகிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் விசுவாச பட்டியலை கொடுத்தார் 11ஆம் அதிகாரத்துல. 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசுவின் ஓட்டத்தை காண்பிக்கிறார். அவர் பாருங்க எதை பிடிச்சுக்கிட்டு ஓடினார் பாருங்க, அவருக்கு பின்னால் நீங்க ஓடுங்க. அதை தாண்டி 13ஆம் அதிகாரத்துலதான் சொல்லி இருக்கிறாருல்லப்பா, உங்களுக்கு சொல்லி இருக்கிறாருல்ல, அவர் அப்படித்தானே சொல்லி இருக்கிறாரு, நீங்க தைரியம் கொள்ளுங்க, நீங்க தைரியம் கொள்ளுங்க. நீங்க என்ன நோக்கத்தோடு இங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள், என்ன தேவையோடு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், என்ன மாதிரி பாரத்தோடு நீங்கள் மிக அழுத்தமாக மனதில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன மாதிரி கேள்விகளோடு நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் எதை ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இந்த ஒரு மருந்து போதும், இந்த ஒரு ஔஷதம் போதும். வாழ்நாள் முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இது போதுமானது. அவர் சொல்லி இருக்கிறாரு. 2
கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். பவுல் கொரிந்து மக்களுக்கு சொல்றாரு. இது ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கிறது. அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுது அனுகிரக காலம், இப்பொழுது இரட்சணிய நாள், உடனே நீங்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அதை சொல்றதுக்கு சொல்றாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். வாலிப பிள்ளைகளை கவனிங்க. எபேசியர் 5:14. ஆதலால் படிங்க. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு அநேகரை கிறிஸ்து பிரகாசிக்க வேண்டியிருக்கிறது. அவர் பிரகாசிக்க வேண்டியிருக்கிறது. உலகத்தில் போய் உலகத்தோடு கலந்து மங்கினவர்களாக இருக்கிறது நம்முடைய ஆள். கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஒரு சின்சியரான ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்வு பிரகாசமா இருக்க வேண்டும், என் வாழ்வு பிரகாசமா இருக்க வேண்டும். எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை? யூ ஜட்ஜ் யுவர்செல்ஃப், யூ வேல்யூ யுவர்செல்ஃப். எப்படி இருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்கிறது? எந்த இடத்துல வந்து நிற்கிறீர்கள்? சொல்லி இருக்கிறாரு. ஒரு என்லைட்மென்ட், ஒரு புதிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும். ஆக யோனதாவின் குடும்பம் அந்த தகப்பன் சொன்ன சொல்லை ஞாபகம் வைத்துக் கொண்டு அவர்கள் எவ்வளவு கீழ்ப்படிதலோடு கூட வாழ்வாதாரத்திலேயே அவங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டார். வீடு கட்ட வேண்டாம், திராட்சை தோட்டம் தான் அவங்க தொழில் முக்கியமானது, அதுவும் வேண்டாம், திராட்சை ரசமும் குடிக்க வேண்டாம். இப்படி ஒரு கட்டளையை இன்றைக்கு ஒரு தகப்பன் சொன்னால் அதை கேட்டு நடப்பதற்கான பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்களா? வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்படி உங்களை ஒப்புக் கொடுத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனால் தேவன் சொல்றாரு, அந்த ஒரு குடும்பத்தை எடுத்து சொல்றாரு பாருங்களே, அதுதான் ரொம்ப கஷ்டமாகுது. அன்னைக்கு நான் பக்கத்துல இருந்திருந்தா சொல்லியிருப்பேன், நீங்க உங்க பேச்ச கேட்கலன்றதுக்காக எங்களோட இருக்கிற ஒருத்தரை பார்த்து நீங்க ஒரு உதாரணமா எடுத்து சொல்றீங்களே, அது அவருக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு தான், எனக்காக தான் அவர் சொன்னார். அவர் குறைஞ்ச இல்லை, ஆனா அவர் பாருங்க எனக்காக இறங்கி சொல்றாரு இல்ல. அப்படி என்ன அர்த்தம்னா, என்னிடத்துல அவர் என்னுடைய கீழ்ப்படிதல, நான் அவர் மேல் விசுவாசம் இருக்கிறத தேடுற விரும்புற. அவர் சொல்லி இருக்கிறாரே. கொஞ்சபட்சம் இந்த மாதிரியான வசனங்களையாவது எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க, பர்ஸ்ல, பேங்க்ல, பாக்கெட்ல வச்சுக்கோங்க. சொல்லி இருக்கிறாரே, அதை வைத்து நீங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபம் செய்யுங்கள். தேவனை நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே. பல விஷயங்களில் நாம் சவால்களை எதிர்கொண்டுதான் இருக்கிறோம். அப்படிதான் லைஃப் இருக்கும். அதுக்கு நடுவுல தேவனுடைய வசனங்களை பிடித்துக் கொண்டு நாம் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். அதுக்கு கிறிஸ்து சொல்றாரு, நான் உன்னை பிரகாசிக்கிறவராக இருக்கிறேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, அற்புதமான நம்முடைய வேத வாக்கியத்தின் வாக்கு எங்கள் வாழ்க்கையில இன்று இவ்வேளையில் எங்கள் செவியில் வந்து எங்கள் இருதயத்துக்குள்ளே நல்ல விதை போல விதைக்கப்பட நீர் தீர்மானித்ததற்காக கிறிஸ்தவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஏற்படுகிறேன். செவியால் கேட்டவர்கள் இருதயத்தால் உணர்ந்து கொள்ளும்படி ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஏற்ப கொடுக்கிறார். அவசியமா இருக்கிறது, எங்களுக்கு இப்பொழுது ரொம்ப அவசியமா இருக்கிறது. நிச்சயமாகவே நாங்கள் தைரியம் கொண்டு கர்த்தர் எங்களுக்கு சகாயம், எங்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அவிசுவாசமான பார்வை, பேச்சு கடந்த நாட்களில் எங்கள் வாயில் இருந்தது, எங்கள் இருதயத்தில் இருந்தது. எங்களை மன்னித்தார்.
பவுலை போல எங்களை பலப்படுத்துகிற உம்மால் கிறிஸ்துவால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை அறிக்கை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மனிதர் அல்ல, நீ சொன்னதை நினைவில் வைத்துக் கொண்டு முன்னேறி செல்ல, விசுவாசத்திலே ஓட எங்களை நீ பலப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life.